வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு. ஸோ தட் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் யார் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ தட் இவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஆனந்தி தான் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ தட் ஒரு எவிக்ஷன் தான் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எலிமினேஷன் நடந்திருக்கு சாச்சனா. எஸ், சாச்சனா இந்த வாரம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி இருந்தது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பண்ணாங்க சௌந்தர்யா அப்படின்னே சொல்லலாம். ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனாக்கு கேப்டன்சியை வந்து விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்தார் கேப்டன்சி டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி வரையும். பட் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் வாஷ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் மைண்ட் வாஷ் இந்த சென்ஸ், இது உன்னோட கேம், உனக்கான கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, அதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. நல்லதனமாக தான் சொன்னாங்க. எஸ், ஸோ தட் இந்த பர்டிகுலர் விஷயத்தினால நிறைய இன்புட்ஸ் வந்து லைக் ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா கிட்டேருந்து வாங்கி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஓகே, உனக்காக நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக நான் வந்து பார்த்தோன்னா இந்த கேப்டன்சி டாஸ்கில் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் வின் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வின்னும் பண்ணிடுவார். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து லைக் ஜெஃப்ரி வந்து ரேயான்ட்டையும் வந்து சொல்லுவார் பிளான் பி மச்சான் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் பிளான் பி என்னென்னா விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி விட்டு கொடுக்காம அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து வின் பண்ணிடுவார். இன்கேஸ் அதில் தோற்றுருந்தார் இல்லை சாச்சனாக்கு விற்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சாச்சனா இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எலிமினேட்டும் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கீ ரோல் ப்ளே யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனோட எவிக்ஷனில் சௌந்தர்யா அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ தட் இந்த வாரம் எலிமினேட் ஆன ஆனந்தி அண்ட் தென் சாச்சனா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு லாஸ்ட் வீக்கில் தெரியல அப்படின்றதும் வந்து இன்னொரு காரணம். லைக் டெவில் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்கில் அந்தளவுக்கு அவங்க வெளியே தெரியல அப்படின்றதும் இன்னொரு காரணமாக இருக்குது. எஸ், ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாச்சனா எவிக்ட் ஆனதுக்கு அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.